ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 2024க்கான ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் சரிங்களா, அதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற ஆப்ஷனும் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெடியூல் ஆஃப் சிபிடி ஓகேங்களா, அதுவுமே வந்து அறிவிச்சிருந்தாங்க எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்ச் 2025லேருந்து 20 மார்ச் 2025 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டேட் வந்து விடுவாங்க ஓகேங்களா. இது வந்து டென்டேட்டிவ் ஷெடியூல் தான். எக்ஸாக்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விடுவாங்க, எந்தெந்த தேதியில் வந்து எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு டேட் வைஸ் மென்ஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த சர்க்குலர் மட்டும் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து மறந்துருப்பாங்க சரிங்களா. லாகின் பண்ணி எப்படி செக் பண்ணுறது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை, அதே மாதிரி லாகின் பண்ணி எப்படி நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்துட்டு இருப்பாங்க, அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு மறந்துட்டு இருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து மறந்துட்டு இருப்பீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் ஒன்றும் இல்லை, ஆர்ஆர்பியில் நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணமோ அந்த போஸ்ட்டுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதுதான் சரிங்களா. அதாவது இப்போ கான்ஸ்டபிளுக்குன்னா கான்ஸ்டபிள்னு தனியாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் தான் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி இமெயில், அதாவது ஹால் டிக்கெட்டு, அப்புறம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் ஃப்ரீ ட்ராவல் பாஸு, சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க, அது ரொம்ப முக்கியம். அதே போல் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் இருக்கணும் சரிங்களா. ஸோ இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு ஞாபகம் இருந்தால் தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த 2 கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ஆனால் முக்கியமான விஷயம், உங்கள் மொபைல் நம்பரும் ஆக்டிவில் இருக்கணும், இமெயில் ஐடியும் ஆக்டிவில் இருக்கணும். அதாவது இந்த 2 கேஸுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க சரிங்களா. ஸோ 2மே ஆக்டிவில் இருந்தால் தான் நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ரெக்கவர் பண்ண முடியும். இப்போதைக்கு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் தெரியல, அது மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுளில் போயிட்டு ஆர்ஆர்பி அப்ளைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண இங்கே பாருங்கள் ஆர்ஆர்பி அப்ளை டாட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் பேஜுக்கு வந்து போகும் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களை லாகின் பண்ண சொல்லும். உங்கள் மொபைல் நம்பர் அப்படி இல்லைனா இமெயில் அட்ரஸ் ஏதாவது ஒன்று என்டர் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்வேர்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே கேப்சா வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ஒரு டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. அங்கே வந்து உங்கள் மை அப்ளிகேஷன் சொல்லிட்டு டேஷ்போர்டு இருக்கும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மை அப்ளிகேஷன், நீங்கள் ஆர்ஆர்பியில் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபஸ்ட்டே இருக்கும், அதுக்கான போஸ்ட் நேம் இருக்கும், அப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் வந்து எங்கே இருக்கோ அந்த போஸ்ட் நேமுக்கு முன்னாடி இருக்கிறது தான் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரிங்களா. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் விடுவாங்க பார்த்தீங்களா. ஹால் டிக்கெட் விடுறப்பையோ இல்லை வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் விடுறப்பையோ நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு தான் லாகின் பண்ணி சரிங்களா, தனியாக லாகின் பண்ணி அந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பும் சரி ஹால் டிக்கெட்டும் சரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதே போல் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எக்ஸாம் சிபிடி அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்க, ஆன்சர் கீ செக் பண்ணால் கூடமே கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேவைப்படும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்ஐபியில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து மறந்துச்சு சரிங்களா. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான பாஸ்வேர்டு மறந்துச்சு. அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுக்கணும் இல்லையா. இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இல்லைனா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு என்டர் பண்ண இல்லையா. இந்த பாஸ்வேர்டே உங்களுக்கு மறந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே உங்கள் மொபைல் நம்பர் சரிங்களா, அதாவது உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், உங்கள் ரிஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ் ஏதாவது ஒன்று என்டர் பண்ணிவிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் என்டர் பண்ணிவிட்டு இங்கேயே கேப்சா வெரிஃபை பண்ணணும் சரிங்களா. ஐம் நாட் ரோபோட் கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா. இந்த மாதிரி வந்து ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஐபி சைட்லேருந்து. ஸோ உங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது வந்து அவங்க ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க, அந்த பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த பாஸ்வேர்டு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அகைன் வந்து RRBapply.comல போயிட்டு லாகின் பேஜுக்கு போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர், அங்கே பாஸ்வேர்டு, அதாவது உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த பாஸ்வேர்டை அங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இதே போல் நீங்கள் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த 2 கேட்டகரி சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட்லாம் தெரியும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும்னா ஃபஸ்ட்டு, உங்களுக்கு பாஸ்வேர்டே தெரியாதுன்னா இப்போ செகண்டாக சொன்னது சரிங்களா. அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா சொல்லியிருக்கேன்,
இந்த ரெண்டுமே ஆக்டிவ்ல இருக்கணும். மொபைல் நம்பரும் ஆக்டிவ்ல இருக்கணும், இமெயில் ஐடியும் ஆக்டிவ்ல இருக்கணும். அது முக்கியமான விஷயம். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணுறீங்க இல்லையா? உங்களுக்கு ஆர்ஆர்பி வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து அனுப்பும் இல்லையா? அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து மெமரியாக இல்லை, உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை, நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி அங்கே லாகின் பண்ணிவிட்டு, லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லையா? அதில் வந்து இந்த கார்னரில் வந்து ப்ரொஃபைல் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுக்கு ஆர்ஆர்பி என்ன பாஸ்வேர்டு அமைச்சிருக்காங்களோ அந்த பாஸ்வேர்டை இங்கே ஓல்டு பாஸ்வேர்டில் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கிற பாஸ்வேர்டு, சரிங்களா, உங்களுக்கு மெமரியாக இருக்கிற பாஸ்வேர்டை நியூ பாஸ்வேர்டில் என்ட்ரு பண்ணிவிட்டு அதையே இன்னொரு டைமே என்ட்ரு பண்ணணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மெமரி ஈஸியாக இருக்கிற பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக அவங்க எந்த கேஸ் சென்சிட்டிவில் கொடுக்குறதோ அந்த கேஸ் சென்சிட்டிவில் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு ஈஸியாகிற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 2 கேட்டகரிக்கு. அடுத்தது 3வது ஒரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒன்று மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவில் இருக்குது, ஆனால் இமெயில் ஐடி வந்து ஒர்க் ஆகலை, இல்லை லாஸ்ட் ஆகிடுச்சு, இல்லை மொபைல் நம்பரும் லாஸ்ட் ஆகிடுச்சு, இமெயில் ஐடியும் லாஸ்ட் ஆகிடுச்சு, ரெண்டுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கேஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஏன்னா இப்போது பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயிலுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். இப்போது உங்களுக்கு மொபைல் நம்பர் ஆக்டிவில் இருக்குது, ஆனால் இமெயில் ஐடி ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ரெண்டுமே பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேஸுக்கெலாம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து நம்ம ஆர்ஆர்பி சென்னை ஜோன் வெப்சைட் தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? கூகுள் ஆர்ஆர்பி சென்னைன்னு சர்ச் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா சென்னையோட பேஜுக்கு வந்து போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை ஹோம் பேஜில் இங்கே கான்டாக்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கான்டாக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கான்டாக்ட்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் மெயில் ஐடிலாம் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்புறம் சென்னை ஜோனோட அந்த லொக்கேஷன், சரிங்களா, அந்த ஆஃபீஸோட லொக்கேஷனே இங்கே வந்து இருக்கும், அந்த அட்ரஸுமே இருக்கும். சரிங்களா? நீங்கள் டேரெக்டாக கூட போயிட்டு அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ், உங்களுக்கான ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் பேசலாம். சரிங்களா? இன்கேஸ் உங்கள் மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவ் இருந்தால் கூட ஒரு சான்ஸ் தான், உங்களுக்கு வந்து ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டுமே லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு கேட்டு தான் ஆகணும். ஸோ இதுதான் உங்களுக்கான சொல்யூஷன். சரிங்களா? ஸோ இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி, இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைனா மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி நீங்கள் வந்து ரிப்ளை என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு சொல்யூஷன் சால்வ் ஆகலைன்னா நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு இருக்க அந்த ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஆகணும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, இந்த எக்ஸாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இதை தான் நீங்கள் பண்ணணும். இதான் வந்து 3வது கேட்டகரிக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜாபுக்கு, ஓகேங்களா, ஆர்ஐபி ஜாபும் சரி, எந்த ஜாபுக்கும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக இந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பரை மட்டும் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே போல் இமெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டு அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த வந்து இப்போ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த ஜாபுக்கான ஒரு கிரெடென்ஷியல் இருக்கும், லாகின் கிரெடென்ஷியல் இருக்கு இல்லையா, அந்த லாகின் கிரெடென்ஷியலையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான யூசர் ஐடி என்ன, அதுக்கான பாஸ்வேர்டு என்ன, அதே போல் உங்கள் மொபைல் நம்பரு, அப்புறம் இமெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து ஒரு பேப்பர்லேயோ பர்சனலாக கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எந்த ஜாபுக்காக இருந்தாலும் சரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஜாபும் சரி, ப்ரைவேட் ஜாபும் சரி, அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டாக ஆக்டிவில் வச்சுக்கணும் செலெக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் அப்படின்னு அப்பப்போ சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நீ வந்து அதிகமாக பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜாப்க்கான ப்ராசஸே வந்து லாஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், ஓகேங்களா, உங்களுக்கான இந்த இன்ஃபர்மேஷன். சப்போஸ் உங்களுக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை பாஸ்வேர்ட்லாம் ஒன்றும் தெரியாமல் இருந்தது, இந்த மாதிரி மொபைல் ஐடி ஒர்க் ஆகலை, இமெயில் ஐடி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்களுமே வந்து கொஞ்சம் முன்னாடியே பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கான ஹெல்ப் டெஸ்க் நம்பருமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற ஆப்ஷன் விட்டுருந்தாங்க இல்லையா, ஸோ இதுலேயுமே ஹெல்ப் டெஸ்க் நம்பர், இமெயிலாம் இருக்குது. இதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லை சென்னை ஜோன்லையுமே இருக்குது, அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டென்டேட்டிவ் ஷெட்யூல் தான் விட்டுருக்காங்க. அடுத்தது எக்ஸாக்ட் டேட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம். நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.